என் நெஞ்சார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஏகே. எப்படி இருக்கீங்க கைஸ்? ஸோ இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். Node.js எப்படி நம்ம பிசியில் ஆர் நம்ம சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி Node.jsனா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், Node.jsங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, Node.jsங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அண்ட் அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். அதாவது உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட அதை டீகோட் பண்ணி உங்கள் மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் இன்ஜின். ஸோ எப்படி ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் மூலமாக நீங்கள் வெப் ப்ரௌசர் எல்லாமே நீங்கள் உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் சர்வர் சைடு அப்ளிகேஷன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக கிரியேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ வித்வுட் ஃபர்தர் அடோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. டைரெக்டாக டவுன்லோட் Node.js அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு www.nodejs.org வரும். ஸோ இதுதான் அஃபிஷியல் Node.js டவுன்லோட் வெப்சைட். ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 2 வெர்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து LTS, இன்னொன்று வந்து கரண்ட். ஸோ LTSங்கிறது லாங் டேர்ம் சப்போர்ட். அதாவது இது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதில் வந்து நிறைய பக் ஃபிக்சஸ் அதெல்லாம் வந்து நிறையா சப்போர்ட் இருக்கும். ஸோ கரண்ட்டுங்கிறது LTSஐ விட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ், இல்லை நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதில் இருக்க அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளான சப்போர்ட் இதில் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்முக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் வேணும்னாலும் இல்லை மேக் ஆர் லினக்ஸ் வேணாலும் அதுக்கேற்ற பேக்கேஜ் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேஸில் நம்ம விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் கரண்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன் விண்டோஸில். ஸோ I'll go to home. ஸோ 19.8.1 தான் கரண்ட் வெர்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Node.jsங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையாது. ஸோ அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை லான்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே Node.js செட்டப் விஷாட் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ பை டிஃபால்ட் இது வந்து இந்த சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Node.jsங்கிற டைரக்டரியில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ லெட்லஸ் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த இதுலேயே இருக்கட்டும், சிலே இருக்கட்டும். மேக்ஸிமம் இதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் ஏற்படாது. தென் வி ஆர் கிளிக்கிங் நெக்ஸ்ட். ஸோ இங்கே போனால் இதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகும்னு ஒரு டீடைல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து Node.js ரன் டைம், இதுதான் இதோட கோர் காம்பனன்ட், அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இது ஆப்வியஸாக தேவை. ரெண்டாவது கோர் பேக் மேனேஜர். ஸோ மூணாவது நம்ம பார்த்தோம்னா NPM பேக்கேஜ் மேனேஜர்னு இருக்கு. ஸோ இந்த NPMங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். NPM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ எப்படி நம்ம பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் இருக்கோ, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த பிப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாமோ, அதே மாதிரி NPMலையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் இந்த NPM யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் டாக்குமெண்டேஷன், தென் ஆட் டு பாத். ஸோ உங்கள் விண்டோஸில் ஆப்வியஸாக எங்கே இந்த Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கு, ரன் பண்ண போது எந்த பாத்தில் இந்த Node.js என்விரான்மெண்ட் இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிளில் பாத்தில் அந்த Node.js ஒரு டைரக்டரி பார்த்து ஆட் பண்ணணும். ஸோ அது பை டிஃபால்ட் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை ஆட் பண்ணிடும். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாக இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னா, சாக்லேட்லின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. ஸோ விண்டோஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த Node.jsஓட ஒர்க் ஆகிறது. ஸோ நான் சர்ச் பண்ணுறேன் சாக்லேட்லி. ஸோ இதுவும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான், ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் விண்டோஸ். ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ இதையும் நீங்கள் இந்த டிக் மார்க் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. ஸோ நான் இப்போ அதையும் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும், லெட்ஸ் வெயிட்.
Okay guys, node.js successfully install ஆயிருச்சு. So I am clicking finish. ஓகே, அடிஷ்னலாக node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்லேயும் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆப்ஷன் கொடுத்துருந்ததுனால ஸோ அதுக்கும் ஒரு ப்ராம்ப்ட் வருது. ஸோ அதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ட்ரு கிளிக் பண்ணி ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். ஸோ அது விண்டோஸ் பவர் ஷெல் மூலமாக இன்ஸ்டால் ஆகுது போல். ஸோ விண்டோஸ் பவர் ஷெல் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ சாக்கோ வாஸ் ஃபவுண்ட் அட். ஸோ இந்த கேஸில் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சாக்லேட்ல என்னோட பிசியில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இங்கே வந்து சாக்லேட்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. ஸோ ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணவான்னு கேட்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு அப்கிரேட். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸிட் இட் பிகாஸ் ஏன்னா சாக்லேட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. உங்கள் கேஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். Okay guys, so okay, now both node and chocolate is successfully installed. So இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்றதுன்னா, node.js இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னா நீங்க சிம்பிளா நோடுன்னு நீங்க ஸ்டார்ட் பட்டன்ல டைப் பண்ணா போதும். இப் node.js was successfully installed, உங்களுக்கு இந்த node.js இந்த ஆப் ஐகான் இங்க தெரியும். ஸோ இந்த ஆப் இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் மீன்ஸ் உங்களுக்கு node.js சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சிமிலர்லி நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ node.js சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு node.jsன்னு சொல்லிட்டு அதோட வெர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் node.js ப்ராம்ப்ட் வரும். ஸோ திஸ் மீன்ஸ் உங்களுக்கு node.js சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு node.js சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தாலோ இல்லது node.js இன்ஸ்டால் ஆகிற டைரக்டரி பாத் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு விண்டோஸ் 11ல் என்விரான்மெண்டல் வேரியபிள் ஆட் ஆகாமல் இருந்திருந்தாலோ உங்களுக்கு இந்த எரர் வரும். நோட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்ட் வந்ததுன்னா ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணோம். மோஸ்ட் ஆஃபன் நம்ம திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது பாத்தில் ப்ராப்பராக எங்கே node.js எந்த டைரக்டரி இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ that's it guys. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது queries கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, cheers.